வணக்கம். ஜனவரி 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.24% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. அதே போல் குறிப்பாக ஹாங்காங் மற்றும் சைனா மார்க்கெட்டும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சில தினங்களை நம்ம செய்தி பார்த்துட்டு இருக்கோங்க. யூஎஸ்ஏடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சைனா மீது வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிப்ரவரி மாதத்தில் 10% விதிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 60% வரைக்கும் படிப்படியாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா மீது யூஎஸ்ஏ வரி விதிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த திடீர்னு மாற்றம்? டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு சைனாவுடைய அதிபருடன். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் இணைந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.5% இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. கடந்த 17 ஆண்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் இந்த எண்ணிக்கை தான் சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ உயர்த்தி இருக்கிறாங்க பேங்க் ஆஃப் ஜப்பான். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் முந்தின க்ளோசிங் 86.46 இருந்தது. இன்றைக்கி ஸ்ட்ராங் ஓப்பனிங் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 86.28 ஓப்பன் ஆயிருந்திருக்கு. மும்பையில் புது கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு புது விதியை அங்கே இருக்கக்கூடிய அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிராஃபிக் கன்ஜெஷனை குறைப்பதற்காகத்தான் இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கார் வாங்குறதுக்கு முன்னாடி சொந்தமாக ஒரு இடம் இருக்கணும், அதை நிறுத்துவதற்கு, அதாவது பார்க்கிங் இருக்கணும், அப்போ தான் கார் வாங்க முடியுன்ற ஒரு விதியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக இடம் இருக்கணும் அல்லது முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து அந்த இடத்த ரெண்ட்டுக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விதியை அங்கே இருக்கக்கூடிய அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கார் உற்பத்தியாளர்கள் இது உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேடிஎம் குறித்தான அப்டேட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து, பேடிஎம், ரேசர் பே போன்ற நிறுவனங்கள் கிரிப்டோ ஸ்கேமில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 500 கோடி ரூபாய் முடக்கி இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகி இருக்கு. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேடிஎம் கிட்ட. முகேஷ் அம்பானி உலகிலே பெரிய டேட்டா சென்டர் குஜராத்தில் அமைக்க இருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய செமிகண்டக்டர்ஸ் NVIDIA கிட்டேருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. போன ஆண்டு அக்டோபர் மாதத்தில் 2 நிறுவனங்கள், அதாவது முகேஷ் அம்பானியோட நிறுவனம் NVIDIAவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதாக அப்டேட் கொடுத்துருந்துருக்கிறாங்க. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனில் நுழையிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அமைக்கிறாங்க. ஜாயிண்ட் டெவலப்மெண்ட்டாக 92 ஏக்கரில் அவங்களுடைய ப்ராஜெக்ட் அமைக்கிறாங்க மும்பையில். 1500 கோடி ரூபாய் இது வழியாக வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ். இண்டஸ் டவர்ஸ்க்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 485. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ் டவர்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 4003 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 160% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 7547 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. மற்றொரு தகவல் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டஸ் டவர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய பைலட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை பெங்களூரு மற்றும் குருகிராமில் அவங்க அமைத்திருக்கிறாங்க. எம்ஃபசிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 428 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 3561 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 0.7% அதிகரிச்சிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ப்ராஃபிட் 166 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 40% விழுந்திருக்கு. வருவாய் 2642 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 6% விழுந்திருக்கு.
சிஞ்சின் இன்டர்நேஷனல் இன்றைக்கி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கேன். என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் ரியாக்ஷன் இருந்திருக்காங்க. ஆனால் முக்கியமாக அவங்க சொல்லியிருப்பது நிதியாண்டு 2025 அதாவது நடப்பு நிதியாண்டுடைய ரெவன்யூ கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொன்னது ஹை சிங்கிள்லேருந்து லோ டபுள் டிஜிட்டாக இருக்கும் வளர்ச்சி இந்த நிதியாண்டில். இப்போ அதை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சிங்கிள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நிதியாண்டு 2025. இது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் இன்றைக்கி விழுந்ததற்கு சிஞ்சின் இன்டர்நேஷனல். HFCL தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. 2167 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ப்ராஃபிட் 108 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 64% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 886 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகரிச்சிருக்கு போன குவார்டர் ஒப்பிடும்போது 2.68%, போன குவார்டரில் 2.52%. நெட் என்பிஎல் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது போன குவார்டர் ஒப்பிடும்போது 0.56%. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்கும் விண்ணப்பித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்க்கு புரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 13,265. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நுவாமா ஹோல்ட் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 11,574. டேம் கேபிட்டல் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணி புது ரேட்டிங் பை ரேட்டிங் டார்கெட் 12,550. எக்விரிஸ் லாங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 13,490 ரூபாய் ஒரு ஷேருக்கு. சிப்லா தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய குளோபல் சீஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸர் ராஜீவ் குமார் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அதானி வில்மர் தரப்புல அப்டேட் இருக்கு. ஹரியானாவில் இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் ஃபுட் ப்ராசஸிங் பிளான்ட்ல ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க அதானி வில்மர். டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. HSBC ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1250. சிட்டி செல் ரேட்டிங் டார்கெட் 1100 ரூபாய். CLSA அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1120 ரூபாய். HG இன்ஃப்ரா தரப்புல அப்டேட் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ரோட் ப்ராஜெக்ட் 763 கோடி ரூபாய். ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 741 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அக்கம்ஸ் ட்ரம்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய MD CFO உடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வந்தது. ஜனவரி 15 21 வரைக்கும். இந்த சோதனையுடைய முடிவு குறித்து அந்த டிபார்ட்மெண்ட் தரப்பு அதிகாரப்பூர்வமாக எதுவுமே தரலன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க அக்கம்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸ். பாண்டாடா இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 6% அதிகரித்தது. அவங்க ஆசாம் அரசுடன் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 450 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க கம்பெனி ஆசாம் மாநிலத்தில். ஹைபிரிட் ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டுக்காகத்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் தான் கிரீன்லாம். அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷ் ஆலையில் ஜனவரி 23 சிப் போர்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையிலிருந்து. இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 2.92 லட்சம் கியூபிக் மீட்டர்ஸ் ஆண்டு ஒன்று இருக்கு. இது வழியாக கம்பெனிக்கு வருவாய் கூடுதலாக 750 கோடி ரூபாய் கிடைக்கும் ஆண்டு ஒன்று இருக்குன்னு தகவல் கொடுத்துருக்காங்க கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ். B2 ரீட்டைல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 51 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 117% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 591 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 58% அதிகரிச்சிருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் இன்ட்ராடேல 6% விழுந்தது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 5% வீழ்ச்சியை பார்த்தது. HPCL 5% அதிகரித்தது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது. கிரீவ்ஸ் காட்டன் 3% வீழ்ச்சியை பார்த்தது. இண்டஸ் டவர்ஸ் 2% அதிகரித்தது. அதானி கிரீன் எனர்ஜி 4% அதிகரித்தது. ஆனால் அந்த வீடியோ சேர நேரத்தில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்ஃபசிஸ் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சிஎன்ட் லிமிடெட் 20% இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.